வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ மும்மொழி கொள்கைனா என்ன, அது ஏன் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலங்கிறது பர்டிகுலராக நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம கண்டனம் தெரிவித்துட்டு இருக்கோம். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமேட்டு இது எக்ஸாமில் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடான என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்காங்க அப்படின்னா, எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இது கல்வி ரிலேட்டடான ஒரு பாலிசி தான் இந்த மும்மொழி கொள்கைங்கிறது. இந்த கல்விங்கிறது எந்த பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? மாநில பட்டியலில் தான் இனிஷியலாக இருந்திருக்கும். இந்த மாநில பட்டியலில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்த ஒரு அதிகாரமும் இருக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் யாரோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்தோட தான் இருந்துச்சு. இதை எப்போ கன்கரன்ஸ், அதாவது பொதுப்பட்டியல் அப்படிங்கிறதுக்கு மாற்றினாங்க அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம், 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இந்த சட்ட திருத்தத்து மூலியமாக தான் இது என்ன பட்டியலை மாறி இருக்கும் அப்படின்னா பொதுப்பட்டியலில் இது மாறி இருக்கும். இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் யார் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்ட்ரலும் இயக்கலாம் அல்லது ஸ்டேட்டும் இயக்கலாம். ஓகேங்களா? இது சட்ட இயக்கத்துக்கான அதிகாரம் முழுக்க யாரோட இருக்கு, சென்ட்ரலும் இயற்றலாம், அதில் ஸ்டேட்டும் எடுக்கலாம். இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இதில் யாரோட அதிகாரம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலோட அதிகாரம் தான் மேலோங்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்கரண்ட் லிஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு அதில் இந்த எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி அவங்க மத்தியத்திலேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மத்தியத்திலேருந்து கொடுக்கும்போது அதை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்மளுக்கு 2 மொழி கொள்கை போதும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மும்மொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 1937 பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? எந்த சட்டத்து மூலியமா எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். ஸோ எந்த சட்டத்து மூலியமா எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட்னு சொல்லி 1935 அதில் ஒரு எலெக்ஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களா. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாகாணங்களும் ஓகேங்களா எல்லா ப்ரொவிஷனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி 1937 எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி போட்டியிடும். அதில் நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸோட சார்பாக யார் போட்டிட்டு இருப்பார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி தான் போட்டிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் அவர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருப்பாரு கூட. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, ஓகேங்களா, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணங்களுக்கு ராஜாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டராக பதவி பிரமாணம் எடுத்துக்குவார். என்னைக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 14 ஜூலை 1937. ஓகேங்களா? ஸோ அவர் சிஎம்மா ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மொழி கொள்கை, அதாவது எல்லா செகண்டரி ஸ்கூல்ஸ்னு வரும்போது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட்னு கேட்பாங்க. அதாவது 9வது படிக்கிறதுலேருந்து 12வது படிக்கிற வரைக்கும் உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கல்வியில் இந்தி மொழி அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கம்பல்சரி இந்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாலிசிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஓகேங்களா கிட்டத்தட்ட எத்தனை செகண்டரி ஸ்கூல்ஸில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 125 ஸ்கூலில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான கவர்மெண்ட்டுக்கான ஆர்டர் அப்படிங்கிறது என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா 21 ஏப்ரல் 1938 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பெரியாரோட சேர்ந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அது கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா என்டையரா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் எல்லாத்துலேயுமே இதுக்கு போராட்டங்கள் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும்னு பார்த்து பெரியார் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளிதழ். ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்டனம் தெரிவித்து முதல் பேஜ்லேயே அவர் எழுதியிருப்பார். வீழ்க இந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் எழுதியிருப்பாங்க. அப்போ வீழ்க இந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் யார் எழுதினாங்கன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அது யார் எழுதினாங்க அப்படின்னா பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 1940 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸோட கவர்னராக இருந்தவர் தான் லார்ட் எர்ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை கம்பல்சரி இந்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ யார் கேன்சல் பண்ணான்னு கேட்டாங்கன்னா லார்ட் எர்ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய. யார் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ராஜாஜி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா?
ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி இந்தியா சுதந்திரம் வாங்குது. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டியது அவசியம். அது மொழி வாரியாக பிரிக்கலாமா, இல்லை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக பிரிக்கலாமா, நிர்வாக ரீதியாக பிரிக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொருத்தவங்களும் படிக்கிறது கல்விங்கிறது அவசியமானது. அந்த படிக்கிற கல்விங்கிறது தாய்மொழியில தான் படிக்க வேண்டியது அவசியம். தாய்மொழியில தான் படிக்க வேண்டியது அவசியம். அது இல்லாமல் அதுக்கு வேற ஏதாவது ஒரு பொதுவான மொழி அப்படின்னு பார்க்கும்போது அது ஆங்கிலமாக இருக்கட்டும். இது இல்லாமல் வேற ஏதாவது இந்திய மொழிகள் இருக்கணும் அப்படின்னா அது தமிழ் மொழியாக தான் இருக்கணும். இந்தி மொழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அந்த கட்சியோட செயலாளரும் இருந்தக்கூடிய அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இந்தி அகிடேஷன் அப்படின்னு சொல்லி அது போராட்டம் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 13 அக்டோபர் 1957 இந்த நாள் ஆன்டி இந்தி டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமானது. 13 அக்டோபர் 1957. ஓகேங்களா? ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஆன்டி இந்தி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. அதில் ரொம்ப முக்கியமானது கோடம்பாக்கம், அதாவது மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் நடந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது பிரைம் மினிஸ்டராக பதவி எடுத்துக்கிறாரு. அவருக்கு டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுக்கு அஃபிஷியலான லாங்குவேஜ் வேணும். அதாவது அலுவலக மொழியாக ஒரு மொழி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த மொழிங்கிறது என்ன மொழி அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்தி மொழி அப்படின்னு சொல்லி அனுசரிப்பார். ஓகேங்களா? இந்தி மொழி அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாங்கிறதுக்கு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜா இந்திங்கிறது கட்டாயமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெஜராக ஹிந்தி பேசுகிறாங்க. அண்ட் சவுத் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கு, கன்னடா, பெங்காலி இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஏரியாவும் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்க மக்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாலமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில்லை தாண்டி உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று அவசியமாக இருக்குது. அந்த பொதுவான மொழியாக எது இருந்துட்டு போட்டும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார்னா இந்தி மொழியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இந்தி மொழியாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இதனால எங்கெங்கே ஹிந்தி தெரியுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜோ அல்லது ஈஸ்டர்ன் லாங்குவேஜோ உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல ஹிந்தி தெரியாத ஒரு லாங்குவேஜாக ஸ்டேட்டாக இருக்குதோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி இந்தியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ஒரு கமிஷன் வைக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டோட 4வது சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடியவர் தான் பக்தவராஜ் சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஓகேங்களா? தமிழ்நாட்டோட 4வது சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தான் பக்தவராஜ் சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் என்ன இப்போ சிஎம் ஆயிருப்பார் அப்படின்னா 7ஆம் தேதி மார்ச் மாதம் 1964 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? சட்டமன்றத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். அதான் 3 மொழி ஃபார்முலா. ஓகேங்களா? 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், இந்தி, தமிழ். ஓகேங்களா? ஆங்கிலம், இந்தி, தமிழ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தி மொழிங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லாதது, நீங்கள் ஏன் திணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது வேணும்னா நாங்களே அது கற்றுக்கிறோம். நீங்களா ஏன் அந்த மொழியை தேர்ந்தெடுத்து அந்த மொழியை நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் திணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்தி திணிப்புக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகத்தான் அவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த போராட்டத்துக்காக நிறைய பேர் உயிரிழந்தும் போயிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே நடேசனா அப்படின்னு சொல்லக்கூடியவர், தாளமுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஓகேங்களா, சிவலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1965 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துக்காக தங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மொழி போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த போராட்டம் நடக்கும்போது கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தடியடியாலும் போலீஸால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்டையராக என்னென்ன மொழி பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரான மொழி நம்ம இந்தி மொழியை தான் பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மராத்தி, பிகில் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி,
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா மொழியும் நம்ம இதில் இருக்குது. அப்போ இங்கே இருக்க மக்களோட மொழியோட பேசக்கூடிய ஒரு விஷயமும் சரி, அது இங்கே தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் பேசக்கூடிய விஷயமும் சரி, ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேர் எண்ணங்களும் வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பொதுவாக ஒரு பாலமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி தான் இந்தி மொழியை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ 1968 பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு முழுக்கவும் இது மிகப்பெரிய போராட்டமாக ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா, சட்டமன்றம் பாராளுமன்றம் ரெண்டு சொல்லுவாங்க. சட்டமன்றம் அப்படின்னா நம்ம மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படின்னு சொல்லுவாங்க எம்எல்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பாராளுமன்றம் சொல்லக்கூடியதுதான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்க இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க எம்பி எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஓகேங்களா, எம்பி எல்லாம் ஒன்னாக சேர்ந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலத்தில் உங்களுக்கு ஹிந்தி மொழி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தாய்மொழியிலாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பொதுவான மொழியாக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும். அண்ட் எனி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். ஓகேங்களா. எனி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளி என்ன லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னா சவுத் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு மாநிலத்தில் இந்தி மொழியே பேசப்படவில்லை அப்படின்னா அங்கே என்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா தாய்மொழியான ஒரு மொழியாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழியை பொதுவான மொழியாக இருக்கலாம். இந்திய மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் லாங்குவேஜ், அதே மாதிரி ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. எந்தெந்த மொழியில் அங்கே பேசப்படலையோ அங்கே எல்லாமே ஹிந்தி பேசப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி கொள்கை கொடுத்துருப்பாங்க. இதான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி யார் கொடுத்துருப்பாங்க, கோத்தேரி கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம் சொல்லி உங்களுக்கு கேட்கலாம், 1968. அதான் முதல் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா மதர் டங். ஓகேங்களா. தாய்மொழியிலே அவங்க கல்வி கற்க வேண்டியது அவசியம். அதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய. செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜாக இருக்கணும் அல்லது இங்கிலீஷாக இருக்கணும். இது நான் இந்தியன் ஸ்பீக்கிங் லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஹிந்தி அல்லது இங்கிலீஷாக இருக்க வேண்டியது அவசியம். அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் அல்லது மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் ப்ரிஃபரபுளாக அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சதர்ன் லாங்குவேஜாக இருக்கணும். அது தமிழாக இருக்கலாம் அல்லது மலையாளம் அல்லது கன்னடா இல்லைன்னா ஆந்திரா அப்படின்னு சொல்கிற இந்த சதர்ன் ரிலிஜன்லேருந்து ஏதாவது ஒரு மொழியாக அவன் தேர்ந்தெடுத்து பேசலாம். ஓகேங்களா. இதுதான் கோத்தேரி கமிஷனோட ரிப்போர்ட் சொல்லியிருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது என்னென்ன விதிகள் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஆர்டிகல் 120. ஓகேங்களா. ஆர்டிகல் 120 எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா நம்மளுக்கு பார்லிமெண்டத்தில் ஓகேங்களா பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மொழி பேசப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விதி ஆர்டிகல் 120. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானதுங்க. அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்ல சட்டமன்றத்தில் நம்ம எந்த மொழியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 210. ஓகேங்களா. 120 அப்படிங்கிறது உங்களுக்கு சென்ட்ரலுங்க. அந்த 1 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, 1 மட்டும் நடுவில் தூக்கி போடுங்க. 210. ஓகேங்களா. 210 இது ஸ்டேட்ல பேசக்கூடிய விதி. ஓகேங்களா. இதே மாதிரி மத்திய அவையில் பார்க்கும்போது உங்களுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பார்க்கும்போது 343 அப்படின்னு சொல்லுவாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன். ஓகேங்களா. அதே மாதிரி 344 அப்படின்னு சொல்லி கமிஷன் அண்ட் கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேங்களா. அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒரு பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கமிஷன் போடலாமோ அல்லது ஒரு கமிட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கமிஷன் யார் போடணும், பிரசிடென்ட் தான் அதை அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்க அப்படின்னா 344. ஓகேங்களா. இப்போ மொழி அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு எத்தனை ஷெடியூல் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தமாக நம்மளுக்கு 12 ஷெடியூல் இருக்குது. ஓகேங்களா. மொத்தமாக நம்மளுக்கு 12 ஷெடியூல் இருக்குது. ஸோ அந்த 12 ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜுக்காக ஒரு ஷெடியூல் இருக்கும். அது எத்தனாவது ஷெடியூல்னு கேட்டிங்க அப்படின்னா 8th ஷெடியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 8th ஷெடியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஃபிஷியல் லாங்குவேஜ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மொழிகள் இனிஷியலாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 14 மொழிகள் தான் இருந்திருக்கும். உங்களா மொத்தமாக 14 மொழிகள் தான் இருந்திருக்கும். இப்போ எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. 22 மொழிகள் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. அப்போ 14 மொழி அப்படின்னு சொல்லி இருந்தது இப்போ 22 ஆயிருக்கு. அப்படின்னா என்னென்ன சட்ட விதிகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்,
எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1967. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, சிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 71வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1992 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மொழியை பண்ணியிருப்பாங்க. கொங்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி, கொங்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி, மணிப்பூரி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி, ஓகேங்களா, அப்புறம் நேபாளி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி, நேபாளி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் 2003 92வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 2003. இந்த மூணாவது இந்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எத்தனை மொழி சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 4 மொழியில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 4 மொழியை புதுசாக சேர்த்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா போடா, டோக்ரி, டோக்ரி, மைதிலி, ஓகேங்களா, மைதிலி, அதுக்கப்புறம் சந்தாலி, சாந்தல் பழங்குடியினர்னு சொல்லுவோம்ல, சாந்தல் பழங்குடியினர், அந்த பழங்குடியினர் பேசக்கூடிய மொழி தான் சாந்தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சட்ட விதி மூலியமா, ஓகேங்களா, சட்ட திருத்தத்து மூலியமா இது கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. Which article of the Constitution of India mentioned that business in parliament, ஓகேங்களா, business in parliament is translated in Hindi or English? அப்படிங்களா, இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி வேறு என்ன கான்செப்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.